إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அல்லாஹ்வை எல்லா நிலைகளிலும் அஞ்சி வாழ வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக, நினைவூட்டியவனாக இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியமிக்க மாணவ செல்வங்களே, இந்த உலகம் என்பது தாருல் அமல் வன் நஸப், அமல் செய்வதற்கான வீடு. அமல் செய்து நாம் சோர்ந்து போகும் அளவு அமல் செய்து நன்மைகளை சேர்த்துக் கொள்வதற்கான வீடுதான் இந்த உலகம், துன்யா. அல்லாஹ் கூறுகிறான், நாம் சோர்ந்து போக வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். எப்பொழுதெல்லாம் நமக்கு ஓய்வு நேரங்கள், வேலை இல்லாத நேரங்கள் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் அமல் செய்ய வேண்டும். வேலை இல்லாமல் ஓய்வான ஒரு தருணத்தை ஒரு முஃமின் பொருந்திக் கொள்ள மாட்டார். அமல் செய்து சோர்வு அடைந்து கொண்டே இருப்பான். எந்த அளவிற்கு என்றால், ஒரு முஃமினுடைய மரணத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு இறை நம்பிக்கையாளருடைய மரணம், அவன் மரணிக்கும் பொழுது நெற்றியில் வியர்வை வடிந்தவனாக மரணிப்பான். இதற்கு உலமாக்கள் இரண்டு விளக்கங்களை கூறுகிறார்கள். ஒரு விளக்கம், அது நல்ல மரணத்துடைய அடையாளம், அலாமத்துன் ஹுஸ்னில் ஹிதாம். இன்னொரு விளக்கம், அல் முஃமினு யமூது பிஅரகில் ஜபீன். திர்மிதியில் வரக்கூடிய ஹதீஸ். ஒரு முஃமின், ஒரு இறை நம்பிக்கையாளர் நெற்றியில் வியர்வை வடிந்த நிலையில் மரணிப்பான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதன் பொருள் இரண்டாவது விளக்கமாக உலமாக்கள் கூறுகிறார்கள், அவன் நல்லவன்களை செய்து மரணம் வரை செய்து கொண்டே இருப்பான், செய்து சோர்வடைந்து கொண்டே இருப்பான். இதைத்தான் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப். உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஓய்வு நேரங்கள் கிடைக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் ஓய்வு நேரம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அமல் செய்து சோர்வடையும் அளவிற்கு நீங்கள் அமல் செய்து கொண்டே இருங்கள். மரணம் வரும் வரை, உங்களுக்கு உறுதியாக எழுதப்பட்டிருக்கும் மரணம் வரும் வரை நீங்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்து கொண்டே இருங்கள், வணங்கிக் கொண்டே இருங்கள். எனவே இந்த உலகம் என்பது நாம் சோர்வடையும் அளவிற்கு அமல் செய்ய வேண்டிய வீடுதான் இந்த உலகம். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், முஃமினுக்கு இந்த உலகம் என்பது சிறைச்சாலை. அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். சஹீஹ் முஸ்லிமில் பதிவாகக்கூடிய இந்த அறிவிப்பு
அத்துன்யா சிஜ்னுல் முஃமின், இந்த உலகம் என்பது ஒரு முஃமினுக்கு சிறைச்சாலை. ஹராமான ஷஹவாத்துகளை விட்டும் மனோ இச்சைகளை விட்டும் அவன் தன்னை கட்டுப்படுத்தி அந்த சிரமத்திற்குள், அந்த மஷக்கத்திற்குள், அந்த தக்லீஃபிற்குள் அவன் தன்னை தானே ஆக்கிக் கொள்வான். எனவே முஃமினுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை போன்றது. இமாம் அஹ்மத் பின் ஹம்பலிடம் ஒரு முறை கேட்கப்பட்டது. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் மதர்ராஹ, எப்பொழுதுதான் நாம் ஓய்வெடுப்பது? ஒரு அடியான் எப்பொழுது ஓய்வெடுப்பார்? ஓய்வுக்கான நேரம் என்பது என்ன? அதற்கு இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதில் கூறினார்கள், இந்த அவ்வலி கதமின் யதஉஹா ஃபில் ஜன்னஹ், அவன் சுவனத்தில் வைக்கக்கூடிய அந்த முதல் காலடி, அப்பொழுதுதான் ஒரு அடியான் ஓய்வெடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஓய்வு. அதுவரை சிரமங்களை சகிக்க வேண்டும், சோதனைகளை கடக்க வேண்டும். சோதனைகள் இல்லாமல் சொர்க்கம் இல்லை, சிரமங்கள் இல்லாமல் சொர்க்கம் இல்லை. அன்பார்ந்த மாணவர்களை, அல்லாஹ் கேட்கின்றான். சூரா பக்ராவில் அல்லாஹ் கேட்கின்றான், சூரா ஆல் இம்ரானில் அல்லாஹ் கேட்கின்றான், அம் ஹஸிபுதும் அன் தத்குலுல் ஜன்னஹ் வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ഖலவு மின் क़ப்லிகும் மஸ்ஸத்ஹுமுல் பஅஸாஉ வத்-ضراء வஸுல்ஸிலு. சூரா பக்ராவில் அல்லாஹ் கேட்கின்றான், நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து கொள்வீர்கள், இலகுவாக நுழைவீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? முன் சென்ற சமுதாயத்தை வறுமை, பஞ்சம், பட்டினி, நோய் பீடித்ததை போன்று, நோயை கொண்டும் பட்டினியை கொண்டும் அல்லாஹ் அவர்களை சோதித்ததை போன்று உங்களை சோதிக்காமல் நீங்கள் சொர்க்கம் நுழைந்து விடுவீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? சூரா ஆல் இம்ரானில் அல்லாஹ் கேட்கின்றான், அம் ஹஸிபுதும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலம ஸ்-ஸாபிரீன், உங்களில் பொறுமையாளர்கள் யார், அல்லாஹ்விற்காக போராடுபவர்கள் யார் என்பதை அல்லாஹ் சோதித்து அறிவதற்கு முன்னால் இலகுவாக நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கின்றோம். அன்பானவர்களே, சொர்க்கம் என்பது நமக்கு விருப்பம் அல்லாத கடமைகளால் சொர்க்கம் என்பது நம் உள்ளத்திற்கு வெறுப்பான பல விஷயங்களால் சொர்க்கம் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. வேறொரு அறிவிப்பில் ஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மகாரிஹ் வ ஹுஜிபத்தின் நாரு பிஷ்ஷஹவாத், மனோ இச்சைகளை கொண்டும் நம் மனதிற்கு விருப்பமான காரியங்களை கொண்டும் நரகம் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. எனவே நாம் மனோ இச்சைகளை பின்பற்றி போனால் அந்த திரைக்கு பிறகு இருப்பது நரகம். ஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மகாரிஹ், சொர்க்கம் என்பது நமக்கு கஷ்டமான சிரமமான கடமைகளை கொண்டு சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. அந்த சிரமங்களை, அல்லாஹ்வுடைய கடமைகளை நாம் மேற்கொண்டு அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றி இந்த உலகத்தில் பொறுமையை கையாண்டு நாம் கடக்கும் பொழுது அந்த சிரமங்களுடைய திரைக்கு பின்னால் நமக்காக காத்திருப்பது அல்லாஹ் நமக்காக வாக்களித்திருக்கும் சொர்க்கமாகும். அது அன்பான மாணவர்களே, சிரமங்கள் இல்லாமல் சொர்க்கம் இல்லை, சோதனைகள் இல்லாமல் சொர்க்கம் இல்லை. நமக்கு பிடித்த உணவு கிடைக்கவில்லை என்றால் அல்லது வந்த உணவை மீண்டும் வருகிறது என்றால் நாம் மனம் நொந்து விடுகிறோம், நாம் சலித்துக் கொள்கிறோம், சலிப்படைகிறோம். சஹாபாக்கள், சலஃபுகள் அவர்கள் எப்படி பட்டினியாக இருந்து இந்த இல்மை நம்மிடம் சேர்த்துள்ளார்கள், இந்த மார்க்கத்தை நம்மிடம் சேர்த்துள்ளார்கள் என்பதை சற்று நாம் ஆலோசித்து பார்க்க வேண்டியது குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அனைவரின் மீதும் கடமையாகும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஆயிரக்கணக்கான ஹதீஸை, நபிமொழிகளை அதிகமாக அறிவித்த நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம், அவர்களுடைய அந்த நிகழ்வு சஹீஹ் புகாரியில், திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பசியின் காரணமாக அவர்கள் வெளியே வருவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து வருவார்கள்.
இந்த ஆயத்தின் விளக்கம் என்ன? அவரோட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த ஆயத்தின் விளக்கம் தெரியும். ஆயத்தின் அர்த்தம் தெரியாமல், விளக்கம் தெரியாமல் அபூபக்கர் அவர்களிடம் கேட்கவில்லை. மாறாக பசி அவர்களை கேட்க வைக்கின்றது. அவர்கள் கேட்கின்றார்கள். காரணம், பட்டினி அவர்களை வாட்டுகிறது, வயிற்றில் பசி அவர்களை வாட்டுகிறது. குர்ஆனை கேட்பது போல் கேட்டு அவர்களின் முகத்தை கண்டு என் பசியை அவர்கள் உணர்ந்து ஏதாவது உணவளிப்பார்களா என்று இனி அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள். அவர்கள் அந்த ஆயத்தோட விளக்கத்தை சொல்லிவிட்டு அது அவர்களுக்கு புரியாததன் காரணத்தால் சென்று விடுகிறார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே போல் சென்று விடுகிறார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாதையை வருகிறார்கள். இந்த ஆயத்துடைய விளக்கம் என்ன என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கும் பொழுது ஒரு பொன் முருவர் ஒரு அழகான ஒரு சிரிப்பை சிரித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று உணவை வழங்குகிறார்கள், பாலை வழங்குகிறார்கள். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் கூறுகிறார்கள், பிற்காலத்தில் முஹம்மது இப்னு சீரின் என்கிற தன்னுடைய மாணவர் இருக்கக்கூடிய அந்த சபையில் கூறுகிறார்கள், நல்ல உயர்ந்த ஒரு ஆடையை அணிந்திருக்கிறார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நல்ல உயர்தரமான ஒரு ஆடையை அணிந்து அந்த கல்வி சபையில் இருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சளி வருகிறது. அந்த ஆடையில் அவர்கள் அந்த சளியை துடைக்கிறார்கள். அப்பொழுது ஆச்சரியப்பட்டவர்களாக அவர்கள் கேட்கிறார்கள், அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அரபுகள் ஆச்சரியப்பட்டால் இந்த வார்த்தை பற்றி பயன்படுத்துவார்கள். அபூ ஹுரைரா யதமஸ்ஸது ஃபில் கத்தான், இந்த கத்தான் என்னும் உயர்தரமான இந்த ஆடையில் அபூ ஹுரைரா சளியை சிந்துகிறார். ஒரு காலத்தில் அபூ ஹுரைரா எப்படி இருந்தார் என்று தெரியுமா? குலஃபாக்கள் வந்த பிறகு பல நாடுகளையும் முஸ்லிம்கள் கைகொண்ட பிறகு இந்த செல்வங்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் மத்தியில் அதிகமாகும். அதற்கு பிறகுதான் இந்த உணவும் இந்த உடையும் செல்வத்தில் இந்த விசாலனம் ஏற்பட்டது. ஆனால் ஒரு காலம் இருந்தது, அஹ்லு சுஃபா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பல நபித்தோழர்களும் பட்டினியாக இருந்து இந்த ஹதீஸ்களை கேட்டு மரணம் செய்தார்கள். அந்த ஒரு சபையில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இன்று நான் இந்த உயர்தரமான ஆடையில் இந்த சளியை சிந்துகிறேன். ஒரு காலம் இருந்தது, அன்னலாருடைய வீட்டிற்கும் அன்னலாருடைய மெம்பருக்கும் இடையே உள்ள அந்த இடத்தில் பலமுறை பட்டினியால் மயங்கி விழுந்து கொண்டே இருந்தேன். பலமுறை உணவில்லாமல் பட்டினியால் மயங்கி விழுந்து கொண்டே இருந்தேன். என்னை மனிதர்கள் பார்த்து மஜ்னூன் என்று நினைத்தார்கள். மாறாக எனக்கு பைத்தியம் எதுவும் இல்லை, பட்டினி என்னை பலமுறை மயங்கி விடச் செய்தது. பட்டினி என்னை பலமுறை மயங்கி விடச் செய்தது. ஸஅத் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், குன்னா நதுஸு மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் போருக்கு சென்று கொண்டிருந்தோம். அந்த சமயத்தில் உணவு எதுவும் எங்களிடம் இல்லை. ஆடுகள் ஒட்டகங்கள் தின்னக்கூடிய அந்த மரம் செடியின் இலைகள் தான் எங்களுக்கு இருந்தது. புகாரியில் பதிவாகக்கூடிய ஹதீஸ், மரத்தின் இலை தடைகள் தான் எங்களுக்கு இருந்தது. அதை தான் நாங்கள் உண்டு மார்க்கத்தை பாதுகாக்க போர் செய்தோம். இந்த ஆடும் மாடும் உண்பதை நாங்கள் உண்டதன் காரணத்தால் ஆட்டிற்கு எப்படி மனம் வருமோ, ஒட்டகத்திற்கு எப்படி மனம் வருமோ, அதே போல்தான் எங்களுக்கும் வந்தது. நாங்கள் மனம் கழிக்கும் பொழுதும் ஆட்டுடைய மனத்தை போன்றுதான் எங்களுக்கும் மனம் வந்தது. இந்த பட்டினியையும் தாங்கிக் கொண்டுதான் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்தோம். அன்பான சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சிறிய சிரமம் என்றால்
மார்க்கத்தை விட்டும் உஸ்தாதுமார்களை விட்டும் விதிமுறைகளை சட்டங்களை நாம் சலித்துக் கொள்கிறோம். மார்க்கத்தை விட்டு தூரமாகி விடுகிறோம். فإن أصابه خير اطمأن به وإن أصابته فتنة انقلب على وجهه خسر الدنيا والآخرة. இந்த மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், பொழுதுபோக்காக அல்லாஹ்வை வணங்குகிறார்கள், பொழுதுபோக்காக இந்த மார்க்கத்தில் இருக்கிறார்கள், மார்க்கத்தின் எல்லை கோட்டில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்மை அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருந்தால், அவர்கள் விரும்பும் விஷயம் எல்லாம் அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருந்தால் மார்க்கத்தில் நீடுகிறார்கள். அவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டால், கஷ்டம் ஏற்பட்டால், பட்டினி ஏற்பட்டால், அவர்களுக்கு விருப்பமானது கிடைக்கவில்லை என்றால் முகத்தை திருப்பிக் கொண்டு மார்க்கத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். அவர்களுக்கு உலகமும் நஷ்டம்தான், வறுமையும் நஷ்டம்தான். அவர்களுக்கு உலகமும் நஷ்டம்தான், வறுமையும் நஷ்டம்தான். இப்னு அபீ ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த கதையை கேட்கிறோம். மிஸ்ரில் 7 மாதங்கள் மிஸ்ரில் இருந்து கல்வி தேடினார்கள். அவர்களும் அவருடைய தோழரும். இப்னு அபூ ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷரஹுல் தஅலீல் எழுதிய குதுபு சித்தா அறிவிப்பாளர்களுடைய அந்த ஜர்ஹ் வ தஅலீல் புத்தகத்தை எழுதி தொகுத்தவர் அபூ ஹாத்திம் உடைய மகனார் இப்னு அபீ ஹாத்திம். 7 மாதங்கள் மிஸ்ரில் அவர்கள் இருந்து கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அமர்வதற்கு நேரம் இருக்காது. குன்னா நஹாருனா நஜூரு அல ஷுயூஹ் வ ஃபில் லைலி நன்ஸஹு வ நுகாபில். எங்கள் காலை பொழுது எல்லாம் சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் மறையும் வரை நாங்கள் கல்வி கற்றுக்கொண்டே இருந்தோம். பல மஜ்லிஸ்கள், பல கல்வி சபைகளில் தொடர்ச்சியாக சென்று கல்வி கற்றுக்கொண்டே இருந்தோம். ஒரு கல்வி சபை புரிந்தால் அடுத்த சபை, அடுத்த சபை, அடுத்த சபை, இப்படி தொடர்ந்து கொண்டே இருந்தோம். தொழுகைக்கு மட்டும்தான் நாங்கள் எழுவோம். உண்பதற்கோ எங்கள் சுய தேவையை பூர்த்தி செய்வதற்கோ எங்களுக்கு நேரம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் ஒரு கல்வி சபைக்கு சென்றோம். அலி என்றால் மரீம், அந்த கல்வி சபை உஸ்தாத், அந்த மஜ்லிஸுடைய உஸ்தாத் ஷேக் இன்று நோய்வாய்ப்பட்டுள்ளார். எனவே இன்று அவருடைய பாடம் நடக்காது. அந்த குறிப்பிட்ட ஒரு குறைந்த நேரம் அவர்களுக்கு ஃபராகாக இருந்தது, ஓய்வு நேரமாக இருந்தது. எனவே இப்னு அபீ ஹாத்திமும் அவருடைய தோழரும் சந்தைக்கு சென்று இவ்வளவு காலமும் நாம் எதுவும் ஒழுங்காக சாப்பிடவில்லை, இன்று ஒரு மீனை வாங்கி சாப்பிடலாம், இன்று ஒரு மீனை, நமக்கு பிடித்த ஒரு மீனை வாங்கி சாப்பிடலாம் என்று மீனை வாங்குகிறார்கள். அடுத்த ஷேக்குடைய கல்வி சபையுடைய நேரம் வந்துவிட்டது. எனவே அந்த மீனை வைக்கிறார்கள். எப்பொழுது நேரம் கிடைக்குமோ அப்பொழுது சாப்பிட்டுக் கொள்ளலாம், சமைத்து சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று அந்த மீனை வைக்கிறார்கள். பகல் முழுவதும் அவர்கள் பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள். இரவு முழுவதும் பாடத்தில் என்னவெல்லாம் கற்றுக்கொண்டார்களோ அதை அவர்கள் மாணவர்களுக்குள் சபையில் வந்து திருத்திக் கொள்வார்கள் என்று ஷேக் என்ன சொன்னார்? இதை சொன்னாராம். உங்களுடைய குறிப்புகளில் என்ன எழுதி இருக்கிறீர்கள்? என்ன சொன்னார்கள்? இரவு முழுவதும் உஸ்தாதுமார்களோடு, பகல் முழுவதும் உஸ்தாதுகளோடு, இரவு முழுவதும் மாணவர்களோடு, என்று இரவும் பகலும் கல்வியுடைய ஒரு நிலையாக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த மீனை வாங்குகிறார்கள். அடுத்த ஷேக்குடைய அந்த கல்வி சபையுடைய நேரம் ஆரம்பமாகிவிட்டது. எனவே அந்த மீனை வைத்துவிட்டு பாடங்களுக்கு செல்கிறார்கள். 3 நாட்கள் கடந்து விட்டன. அந்த ஒரு மீனை வேக வைப்பதற்கு, சமைப்பதற்கு உண்டான நேரம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. நாற்றம் அடையும் அளவிற்கு அந்த மீன் கெட்டு போக ஆரம்பித்தது. எனவே வேக வைக்காமல் பச்சையாக அந்த மீனை நாங்கள் அவசரமாக உண்டுவிட்டு உஸ்தாத்மார்களிடம் கல்வி கற்று சென்றோம். நமக்கு
உணவு பிடித்தமான உணவு கிடைக்கிறது, பல ஓய்வு நேரங்கள் கிடைக்கிறது. இதை நாம் ஒருபொழுதும் சகித்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தினால் அது நிலைத்திருக்கும். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்தாமல் அதை மறந்தவர்களாக, அதை நினைவு கூறாதவர்களாக, அதற்கு மாறு செய்பவர்களாக இருந்தால் ஃபர்ரத், நம்மை விட்டு மதனி அமல் சென்று விடும். அன்பார்ந்தமானவர்களே, நமக்கு விருப்பமான உறக்கம் கிடைக்கவில்லை என்றாலும் நாம் நொந்து கொள்கிறோம். அல்லாஹு தஆலா முஹ்ஸின்களை பற்றி, முத்தகீன்களை பற்றி கூறுகிறான். கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன். கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன். இரவில் அவர்கள் சொற்பமாகவே உறங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த நல்லடியார்கள் இந்த உலகத்தில் சொற்பமாகவே உறங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உலமாக்கள் கூறுவார்கள், வமன் ஸலபல் உலா ஸஹிரல் லயாலி. யார் உயர்ந்த தரஜாக்களை, உயர்ந்த அந்தஸ்துகளை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, அந்த உயர்ந்த லட்சியம் யாருக்கு இருக்கிறதோ, ஸஹிரல் லயாலி, இரவுகளை விழித்திருந்து உழைப்பார், பாடுபடுவார், கல்வி தேடுவார், அல்லாஹ்வை வணங்குவார். நமக்கு விளையாட்டு கிடைக்கவில்லை என்றால் நொந்து கொள்கிறோம். ஆசிரியர்கள் கடிந்து கொண்டாலும் நொந்து கொள்கிறோம். ஆசிரியர்கள் கண்டித்தால் நொந்து கொள்கிறோம். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுஃபியான் இப்னு உயைனா உடைய ஒரு நிகழ்வை கூறுகிறார். கீல லி சுஃபியான் இப்னு உயைனா, இன்ன கௌமன் யஅதூனக மின் அக்தாரில் அர்த் தக்தபு அலைஹிம் யூஷிகு அன் யذهபு வ யத்ருகுக். சுஃபியான் இப்னு உயைனா கூறப்பட்டது, பல மைல்கள் தூரத்திலிருந்து, பல நாடுகளிலிருந்து உங்களிடம் கல்வி தேடி வருகிறார்கள். தகுதபு அலைஹிம், நீங்கள் அவர்களிடம் கடித்துக் கொள்கிறீர்கள், அவர்களை கண்டிக்கிறீர்களே. அவர்களை திருத்துவதற்காக நீங்கள் அவர்களை கண்டிக்கிறீர்களே. யூஷிகு அன் யذهபு, அவர்கள் உங்களை விட்டு சென்றுவிட போகிறார்கள். வ யத்ருகுக், உங்களை விட்டு அவர்கள் சென்றுவிடப் போகிறார்கள். அதற்கு சுஃபியான் இப்னு உயைனா அவர்கள் பதில் கூறுகிறார்கள், ஃபகால லில்காயில் ஹும் ஹம்கா ஹும் ஹம்கா இதன் மிஸ்லு இன் தரகு மா யன்ஃபஉஹும் லிசூஇ குலுகி. நான் கோபிப்பதன் காரணமாக, நான் கண்டிப்பதன் காரணமாக அந்த மாணவர்கள் என்னை விட்டு விலகி சென்றால் அவர்கள் உன்னை போன்ற மடையர்கள். அவர்கள் அவர்கள் உன்னை போன்ற மடையர்கள். அவர்களுக்கு பயனளிக்கும் கல்வியை உஸ்தாத் கண்டிக்கிறார்கள் என்ற காரணத்தினால் விட்டு விலகி செல்கிறார்களே. அஹ்மத், மடையர்கள், உன்னை போன்றவர்கள். அவர்களுக்கு பயன் அளிக்கும் கல்வியை இன் தரகுமா யன்ஃபஉஹும் லிசூஇ குலுகி, என்னுடைய கோபத்தின் காரணமாக, என்னுடைய கண்டிப்பின் காரணமாக என்னை விட்டு விலகி செல்கிறார்கள் என்றால் அவர்கள் மடையர்கள். இந்த அறிவிப்பை, இந்த நிகழ்வை சொல்லக்கூடிய ஷாஃபிஈ அவர்களுடைய தீவானில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கவிதை வரி. ஷாஃபிஈ அவர்கள் கூறுகிறார்கள், தஸப்பர் அலா முர்ரில் ஜஃபாபி முஅல்லிமி ஃபஇன்ன நுஸூபல் இல்மி ஃபீ நஃபராத்திஹி. உஸ்தாத் கோபப்பட்டார், உஸ்தாது கண்டித்தால் அதில் பொறுமையாக இருங்கள். அதில் ஏற்படும் கஷ்டங்களை, சிரமத்தை, சில சமயங்களில் அவமானம் கூட நேரிடலாம். தஸப்பர் அலா முர்ரில் ஜஃபாபி முஅல்லிமி, ஒரு முஅல்லிமுடைய கண்டிப்பில் ஏற்படக்கூடிய அந்த கசப்பு, அதை விட்டு நீங்கள் பொறுமையாக இருங்கள். ஃபஇன்ன ருசூபல் இல்மி ஃபீ நஃபராத்திஹி, உஸ்தாதுடைய கண்டிப்பில் தான் கல்வியுடைய சாரம் உங்களுக்கு கிடைக்கும். உஸ்தாதுடைய கண்டிப்பில் தான் கல்வியுடைய சாரம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் நாம் எதை கேட்போமோ சொன்னோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அவர்கள் பொறுமையாக இருந்திருக்கிறார்கள்.
என்று கேட்ட ஒரு தருணம் இருக்கிறது. யர்ஹமுல்லாஹு மூஸா லவதித்து அன்னஹு கான ஸபர். மூஸா அவர்கள் பொறுமையாக இருந்திருக்கலாமே என்று கேட்ட ஒரு தருணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறது. அது என்ன தருணம்? மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மாணவராக செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். சிறப்பில் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்தவர் மூஸா அலைஹிஸ்ஸலாம். மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை அல்லாஹ் மீண்டும் 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 குர்ஆனில் கூறிக்கொண்டே இருக்கிறான். மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை கூறியது போல வேறு எந்த நபிமார்களுடைய பெயரையும் அல்லாஹ் கூறவில்லை. அந்த மூஸாவை மாணவராக செல்லுங்கள் என்று அல்லாஹ் அனுப்புகிறான் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கோரிக்கையை வைக்கிறார்கள். قال له موسى هل أتبعك على أن تعلمني مما علمت رشدا. هل أتبعك நான் உங்களை பின்தொடர்ந்து வரட்டுமா? நீங்கள் என்னை எனக்கு கல்வி கற்றுக் கொடுக்கும் பொருட்டு நான் உங்களை பின்தொடர்ந்து வரட்டுமா? எனக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பீர்களா? மாணவருக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய பண்பாக ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றை கூறுகிறார்கள். உங்களுக்கு மனப்பாட சக்தி இல்லை, நீங்கள் சென்று விடுங்கள் என்று சொல்லவில்லை. உங்களுக்கு வாசிப்பு திறன் இல்லை, நீங்கள் சென்று விடுங்கள் என்று சொல்லவில்லை. உங்களுக்கு பொறுமை இருக்காது மூஸாவே, உங்களுக்கு பொறுமை இருக்காது மூஸாவே. என்னிடம் உங்களால் மாணவராக தொடர்ந்து கொண்டிருக்க முடியாது. பொறுமை உங்களுக்கு, உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது. என்னுடன் பயணித்தார். இங்கே உஸ்தாதாக இருக்கக்கூடிய ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மாணவராக இருக்கக்கூடிய மூஸா அலைஹிஸ்ஸலாமிடம் முதலில் கற்றுக் கொடுக்கக்கூடிய அடிப்படை தன்மை பண்பு, மாணவராக இருக்கிறீர்களா, கல்வி கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா, சபர் வேண்டும். மாணவர்களாக இருந்தால் சபர் வேண்டும். அந்த பொறுமை இல்லாத ஒரு காரணத்தால் ஹாதா ஃபிராகு பைனி வ பைனிக, இதோடு நீங்கள் என்னை விட்டு சென்று விடுங்கள் என்று ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். யர்ஹமுல்லாஹு மூஸா லவதித்து அன்னஹு கான ஸபர். அவர்கள் பொறுமையாக இருந்திருந்தால் அந்த பயணத்திலிருந்து இந்த சமுதாயத்திற்கு படிப்பினைகள் கிடைத்திருக்கும். அதைத்தான் ஒவ்வொரு மாணவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொறுமையாக இருந்திருந்தால் பல நன்மைகள் நமக்கும் கிடைக்கும், சமூகத்திற்கும் கிடைக்கும். நபித்தோழர்கள் தங்களுக்கு விருப்பமானதை எல்லாம் இழந்தாவது இந்த மார்க்கத்தை பாதுகாத்தார்கள். ஆனால் இன்று நம்முடைய நிலை, நமக்கு விருப்பமானதை இழந்துவிடக் கூடாது என்று மார்க்கத்தை விட்டும் தூரமாகிறோம். அல்லாஹ்வுடைய அடிமைகளாகத்தான் நாம் படைக்கப்பட்டோம். அல்லாஹ் குர்ஆனில் யாரையெல்லாம் புகழ்கிறானோ அவர்களை எல்லாம் அபுல் என்ற வார்த்தை கொண்டுதான் புகழ்கிறான். நிஅமல் அப்து இன்னஹு அல்லாஹ் قال இன்னி அப்துல்லாஹ். யாரையெல்லாம் அல்லாஹ் புகழ்கிறானோ சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, அடிமை என்றுதான் புகழ்கிறான். எவர்கள் அல்லாஹ்விற்கு அடிமையாவதை விட்டு விரண்டு ஓடுகிறார்களோ அவர்கள் இறுதியில் ஷைத்தானுக்கும் மனோ இச்சைக்கும் தான் அடிமையாக சென்று விடுவார்கள். ஹரபு மின் ரிக்இல் லதி குலிகு லஹு வ குலு பிரிக்இன் நஃப்ஸி வஷ்ஷைத்தான். அல்லாஹ்விற்கு அடிமையாக இருப்பதை விட்டு விரண்டு ஓடினார்கள். இறுதியில் ஷைத்தானுக்கும் மனோ இச்சைக்கும் அடிமையாகினார்கள். இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய மூனியாவில் பதிவு செய்கிறார்கள். இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ்விற்கு நானோ நீங்களோ யாரும் தேவையில்லை. யா அய்யுஹன் நாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நீங்கள் தான் அல்லாஹ்விடம் ஃபகீர்களாக இருக்கிறீர்கள். அல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் எந்த தேவைகளும் அற்றவன், அல்லாஹ் புகழுக்குரியவன். வ இன் ததவல்லவ் யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும்,
ثم لا يكون أمثالكم. நீங்கள் இந்த மார்க்கத்தை விட்டு விலகினீர்கள் என்றால், மார்க்கத்தை விட்டு திரும்பி சென்றீர்கள் என்றால், உங்கள் அல்லாதவர்களை விட்டு நீங்கள் அல்லாதவர்களை வைத்து அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பான். அவனுடைய மார்க்கத்தை அவன் பாதுகாப்பான். நீங்கள் விலகினீர்கள் என்றால் அது உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்கள் விலகி சென்றீர்கள் என்றால் அல்லாஹ் வேறு மனிதர்களை அந்த இடத்தில் கூட்டி கொண்டு வருவான். உங்களை போன்றவர்கள் போடுவோக்காக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களை உயர்த்துவான். அல்லாஹ் எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதை விளங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. அதை விலகி இந்த வாழ்வில் அமல்படுத்தக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக. அன்பார்ந்த மாணவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான சூழலில் இருந்து நாம் வெளியே செல்கிறோம் என்றால், குளத்திலிருந்து எடுத்து வெளியே தூக்கி வீசப்பட்ட மீனை போன்று நாம் பாவங்களுடைய வடலத்தில் தத்தளிப்போம். நாம் என்னதான் அரேபியாவில் உள்ள மதீனாவில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு போய் படிப்போம் என்ற ஆசை வைத்தாலும் அந்த குளத்தில் போய் சேரும் வரை அந்த மீன் துள்ளி கொண்டுதான் இருக்கும். இந்த குளத்தில் போய் சேரும் வரை அந்த மீன் துள்ளி கொண்டுதான் இருக்கும். பாதுகாப்பான இடம் அல்லாஹ் கொடுத்திருப்பது பெரும் பாக்கியம். சரியான மார்க்கத்தை கற்கும் ஒரு இடத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பது பெரும் பாக்கியம். இந்த பாக்கியத்தை இங்கே உணராதவர்கள் இனி எந்த பல்கலைக்கழகத்திற்கு சென்றாலும் அதை உணரப்போவதும் இல்லை. அதை நாம் விளங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தின் விளக்கத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. கல்வி தேடும் பயணத்தின் பொறுமையை நமக்கு உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. பொறுமை உள்ள மாணவர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சிரமங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இன்றைய காலத்திற்கும் ஜிஹாத் என்றால் அந்த ஆயுதங்களை கொண்டு ஜிஹாது செய்வதில்லை, புத்தகங்களை கொண்டு ஜிஹாது செய்வது, உஸ்தாதுடைய வழிகாட்டலை கொண்டு ஜிஹாது செய்வதுதான் இந்த காலத்தில் நாம் செய்யக்கூடிய ஜிஹாது. அதற்கு நமக்கு பொறுமை வேண்டும். وَلَمَّا يَعْلَمِ اللَّهُ الَّذِينَ جَاهَدُوا مِنكُمْ وَيَعْلَمَ الصَّابِرِينَ. உங்களில் ஜிஹாத் செய்பவர்கள் யார், பொறுமையாளர்கள் யார் என்று அல்லாஹ் சோதிக்காமல் நீங்கள் சொல்ல விடைய மாட்டீர்கள். எதை கேட்டோம் எதை சொன்னோமோ அதை கேட்டவருக்கும் சொன்னவருக்கும் பயனுள்ள அல்லாஹ் ஆக்கி வைப்பாராக. நம்மில் யாரெல்லாம் நோயால் கடனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவருடைய நோயை அல்லாஹ் நிவாரணத்தை வழங்குவானாக. உலகத்தில் எந்தெந்த இடங்களில் எல்லாம் முஸ்லிம்கள் சிரமப்பட்டு பசியாலும் பயத்தாலும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் விரைவில் விடுவனத்தை ஏற்படுத்துவானாக. இந்த நாட்டிலும் அனைத்து நாட்டிலும் வாழும் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பாக மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. இந்த மார்க்கத்தின் பொறுதலை பொறுமையுடன் இந்த மார்க்கத்தை தேடும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات يا قاضي الحاجات يا مجيب الدعوات يا أرحم الراحمين. وصلى الله على نبينا محمد وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. أقيموا الصلاة.